राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हिमालय पर्वत राज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो भारत माता की जय। जय बोलो देवप्रयाग की जय। देवप्रयागை மகாத்மியம். அதில் பிரம்ம குண்டம் பிரம்ம தீர்த்தம் அந்த மகாத்மியம் பார்த்துட்டோம். தேவப்பிரயாகில் இருக்கக்கூடிய வசிஷ்ட தீர்த்தம் இதை பற்றி இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அதில் தான் வாரணாசியில் இருந்த பிராமணன், அவருடைய மனைவி காவேரி, இவர்களுடைய வைபவத்தை அழகா ஸ்கந்தன் சொல்ல நாரத மகர்ஷி கேட்டுருக்கார். நம்ம அதுதான் நேத்தி அழகாக பார்க்க ஆரம்பித்தோம். அந்த வசிஷ்ட தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய அந்த வைபவம், அந்த கணானந்தன் அப்படின்ற பேர் நம்ம பிராமணரோட பேர், அவர் மனைவி பேர் காவேரி. ரொம்ப சந்தோஷமாக இருந்தா, நல்ல சொத்து சுகம், 4 குழந்தைகள், ஆண் பிள்ளைகள் எல்லாம் இருந்தது. ஒரு சைடில் திருடர்கள் எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டா, பணம் எதுவும் இல்லாமல் ஊரை விட்டே வெளில வந்து ஒரு காடு வழியாக அலையும் பொழுது 4 குழந்தைகளையும் ராட்சசர்கள் தூக்கிண்டு போயிட்டா. அப்போ அவர் மனைவி புலம்பரா. உடனேயே என்ன பண்ணுறது அப்படின்னு அவர்களுக்கு தெரியலை, அழறா. அப்போ அவர் செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், சாகிறதுனாலே துக்கம் மாற போகிறதா, சாகிறதுனாலே நம்ம பிள்ளைகள் திரும்ப கிடச்சிட போகிறாளா? ஒருவேளை சரீரம் உயிரோடு இருந்துட்டோம்னா, ஷரீரம் சேத் புனப்புண்ணியம் தனம் தாரா சுதா புனக எல்லாம் திரும்ப கிடச்சிடும். நஷ்டே ஷரீரே காவேரி குத புண்ணியம் குத சுகம். சரீரம் போயிடுத்துனா எங்கே புண்ணியம் இருக்குது, எங்கே சுகம் இருக்குது? கோவில் போக முடியாது, ரைட்? சரீரம் இல்லை வச்சுக்கோங்களேன், எந்த கோவில் நீங்கள் போக முடியும்? எங்கே அலையிறது? அதனால் ரெஸ்பெக்ட் யுவர் பாடி, அது ரொம்ப முக்கியம். அதைரியமும் படப்படாது. புரியுறதா? தைரியம்தான் சோகத்தை அழிக்கக்கூடிய தைரியம். சோகஸ்ய நாசனம். தைரியம் அவ்வளவு அழகாக சோகத்தையே நாசம் பண்ணிடும். கடினமான காலங்களில் தைரியம்தான் நம்ம பிடிச்சிக்கணும், தைரியம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், இந்த தற்கொலை ஆத்மஹத்யா பண்ணிட்டா அது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி அவர்கள்லாம் படாத பாடுபடக்கூடிய சரீரத்தை அடைவார்கள். அப்போ காவேரி கேட்குறா, அந்த மாதிரி ஆத்மஹத்யா பண்ணிட்டவர்கள் என்ன விதமான துக்கங்கள் அனுபவிப்பா, எல்லாம் சொல்லுங்கோ அப்படின்னும் பொழுது சொல்கிறார், படாத பாடுபடுவா, பிசாசு சரீரத்தை அடைவார்கள். மரணம் ஜாயத்தே யஸ்ய ச பிசாச்சோ பவேன் நரக ஜாதே பிசாச தேகேது நானா துக்கம் பிரஜாயத்தை. பிசாச தேகத்தில் எல்லா விதமான கஷ்டங்களையும் அனுபவிப்பார்கள். க்ஷுதயா த்ரிஷயா செய்வ பீடியந்தே நித்தியமேவகி. எப்போ பார்த்தாலும் பசி, தாகம், துக்கம் இதிலேயே இருப்பாள். அவளுடைய இந்த தொண்டைக்குழி ஊசி முனை அளவுக்கு தான் ஓட்டை இருக்கும்.
ஊசி மூணு அளவு ஓட்டை இருந்தால் எப்படி எவ்வளோ சாப்பிட முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. பசி அவ்வளவு ஜாஸ்தி இருக்கும். அதாவது கடலுடைய தாவாக்னி போல பசி 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 பசின்னு அலைவா. ஆனால் தொண்டைக்குழி ஊசி மூணு அளவுன்னு நூண்டுல அவ்வளோ பசிக்கு எவ்வளவு சாப்பிட முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சாப்பிட்ற வாயோட அளவு, தொண்டையோட அளவு, பசியோட அளவு நமக்கு தெரியும். நிறைய பசிக்கிறது. ஆனால் ஊசி மூணு அளவுக்கு தான் தொண்டையில் ஓட்டை இருக்குன்னா என்னத்தை சாப்பிட முடியும்? அப்போ எவ்வளோ தான் பசியிலேயே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசாசுகள் படாத பாடுபடுத்தவும், அந்த பிசாசுகள் எங்கே வராது அப்படின்றதுக்கு அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். யத்ர ஸ்ரீ ரகுநாதஸ்ய கதாவை து பிரகீயதே தத்ர தேஹி ந கச்சந்தி பயாவிஷ்டா சதைவஹி. எந்த இடத்துல ரகுநாதனுடைய கதை நடக்கிறதோ அங்கே வராது இந்த பிசாசு எல்லாம். யத்ர கங்கா சரிச்ரேஷ்டா விப்ராணாம் யத்ர பூஜகாக. எங்கே கங்கை இருக்காளோ அங்கே பிசாசுகள் வராது, பேய் பிசாசு வராது. எங்கே மகோன்னதமான பிராமணர்கள் இருக்காளோ அங்கே வராது. விப்ரா வேத விதோ யத்ர வேதாத்தியனமேவ. எந்த இடத்துல வேத அத்தியனம் நடக்கிறதோ, யார் எங்கே வேதம் ஜபிக்கிறாளோ அங்கே இந்த பூதப்பிரேத பிசாசங்கள் வராது அப்படின்றார். புராண ஸ்ரவணம் யத்ர சதா சிவ பிரபூச்சனம் காவோ யத்ர பிரபூஜ்யந்தே ஸ்நாதகாஸ்ச மம பிரியே. எங்கே புராணங்கள்லாம் வாசிக்கிறாளோ அங்கே வராது. எங்கே சதாசிவ பூஜை நடக்கிறதோ அங்கே வராது. எங்கே பசுக்கள் பூஜிக்கப்படுகின்றதோ அந்த இடத்துல வராது. தத்ர தத்ர ந கச்சந்தி யத்ர ராமபராயணாக. எந்த இடத்துல ராமநாமம் விழிக்கிறதோ, எங்கே ராமாயணம் பாராயணம் பண்ணுறாளோ அங்கெல்லாம் வராது அப்படின்றார். அப்போ இந்த மாதிரி தற்கொலை பண்ணிட்ட வாழ்லாம் அப்படி தான் அலைவாளானா பாக்கியம் இருந்து. இப்போ துந்துகாரி கூட கொலை செய்யப்பட்டு இறந்து போனவன் தான். ஆனால் பாக்கியம் கோகர்ணன் அவனுக்காக பாகவத சப்தாகம் பண்ணான், அதில் அவன் சத்கதி அடைஞ்சான் இருக்கிறதுனால மகாத்மாக்களோட சங்கம் வரும்பொழுது இந்த பூத பிரேத பிசாசங்களுக்கும் சத்கதி கிடைக்கிறது. ஸோ இந்த இடத்துல அவர் சொல்கிறார் எங்கெல்லாம் இந்த பூத பிரேத பிசாசங்கள் வராது. ஸோ டெய்லி நீங்கள் கேட்டுருக்கீங்க இல்லையா, உங்கள் பக்கம்லாம் பூத பிரேத பிசாசங்கள்லாம் வராது. அதுதான் மெயின். புரிகிறதோ? அப்போ இதெல்லாம் அதுக்கப்புறம் நரக லோகம்லாம் அவளுக்கு இருக்குமா? அது செத்து போகக்கூடாது, தற்கொலை பண்ணிக்கப்படாது. அது பகவானுக்கு உகப்பில்லாதது அப்படின்னு. என்ன கஷ்டம் வந்தாலும் நிற்கணும், அவசரப்படக்கூடாது. அப்போ இப்படி எல்லாம் சொல்கிறார் அவர். உடனே அவர் சமாதானமாகிற காவேரி புத்திர சோகம்தான் இருந்தாலும். அப்போ ரெண்டு பேரும் இப்படி நடந்து நடந்து போயின்னு இருக்கா. எப்படி எங்கேயோ போகிறா, இந்த காட்டில் இருந்து வெளில போகலான்னு போகிறா. போகிற வெளில ஒரு குழந்தையினுடைய ஏதோ ஒரு ஆபரணம் கிடைக்கிறது. ரொம்ப நல்லவா, யார் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டா. ஆனால் பசி தாகம் வறுமை இதை எடுத்து வச்சுக்கிறா. இந்த ஒரு ஆபரணம் ஏதோ இப்படியே போயின்னு இருக்கா. அப்போ நாரதர் கேட்குறா, எனக்கு ஒன்றும் புரியல ஸ்கந்தா, இவரும் நல்ல பிராமணர், எல்லாம் கர்மாவெல்லாம் கரெக்டாக பண்ணுறவர் தான், காசியில் இருந்துட்டு அவருக்கு எப்படி இப்படி வந்தது எனக்கு புரிய மாட்டேங்கிறது. விஷ்ணோச்ச பூஜனே சக்தோ வியசனம் கதமாப்தவான் கதம் வை புத்திரமரணம் நஷ்டம் சைவ சுகம் தனம் ஏதம் மே சம்சயம் ஸ்கந்த யதாவத் ஸ்வேதும் அருகசி. அவருக்கு எப்படி இவ்வளோ கஷ்டம் வந்தது? பசங்க செத்து போயிடுறா, தனம் நஷ்டமாயிடுறது, ஊரை விட்டு வரா, என்ன இது எனக்கு புரியலை. அப்போ ஸ்கந்தன் சொல்ற, முன்னாடி காலத்தில்
இவன் ஒரு ராஜாவாய் இருந்தான். உக்ர தண்ட அப்படின்னு அந்த ராஜா பேர். அவனோட மனைவி பேர் த்விஜ சுஸ்ருஷான்னு பேர். த்விஜன்னா பிராமணர்கள், இருபிறப்பாளன் அர்த்தம். த்விஜ சுஸ்ருஷா அந்த பேர். சுஸ்ருஷை பண்ணக்கூடியவள், பிராமணர்களுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவள். அவர் பேர் உக்ர தண்ட. அவர் தப்பு பண்ணால் பெரிய தண்டனை கொடுக்குறோம். அதனால் உக்ர தண்டன் அந்த ராஜா பேர். இந்த கணானந்தன் காவேரியோடைய பூர்வ ஜென்ம கதை. உக்ரதண்டன் ராஜாவா இருந்தார். அவருடைய மனைவி த்விஜசுஷ்ரூஷான்னு இருந்தா. ரொம்ப சத்தையோடு இருந்தா, எல்லாருக்கும் கைங்கரியெல்லாம் பண்ணிட்டு இருந்தா. ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் வீட்டுக்கு துர்வாசர் வந்தார். அவருக்கு சாப்பாடெல்லாம் தயார் பண்ணி கொடுத்தா. அவர் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறார். அதில் ஒரு முடியை பார்த்துட்டார். சாப்பாட்டில் முடி இருக்கும்ல சம்டைம்ஸ். அதை பார்த்துட்டார். உடனே ஒரு கோவம் எடுத்து ராஜா கிட்ட பயங்கர கோவம் உனக்கு அவ்வளோ கூட அக்கறை கிடையாது, போ, எல்லாத்தையும் இழந்து புத்திர சோகத்திலையும் நீ படாத பாடுபடுவாயின்னு சாபம் கொடுத்துட்டார். ராஜா கையை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டான். சத்தியமாக அறிஞ்சு பண்ணலை, என்னோட அஸ்ரத்தை நீங்கள் சொல்லலாம், ஆனால் அதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை ரொம்ப மனசு வருத்தப்படுறது. எனக்கு அதை விட வருத்தம் உங்கள் மனசு வருத்தப்படும்படியாக நடந்துட்டேன்னு தான் அப்படின்னு சொல்லி வருத்தப்படும் துர்வாசர். தலைமுடி இருந்ததுக்கு போய் ஏன் இவ்வளோ கோச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் என்னோட சாபம் வீணாக போகாதுப்பா, அடுத்த ஜென்மாவில் தான் இது உனக்கு பலித்தமாகும், ஆனால் அதுவும் காலப்போக்கில் சரியாக போயிடும் அப்படின்னு விட்டார். அந்த உக்ரதண்ட ராஜாவும் த்விஜசுஷ்ருஷா அந்த ராணியும் தான் இந்த ஜென்மால கணானந்தனாகவும் காவேரியாகவும் பிறந்தார்கள். ஸோ அவரோட சாபத்தினால தான் இப்போ எல்லாம் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வரால ஒரு ஊருக்கு வரா. அங்கே தங்குறா. அங்கே யாரோ ஒரு பையன் செத்து போயிட்டான். அவனுடைய நகையெல்லாம் காணலை, யார் தூக்கிட்டு போனான்னு தெரியலை. ஸோ சத்திரத்தில் தங்குறவாளெல்லாம் சோதனை பண்ணும் பொழுது இவா ஒரு நகையை வழியில் எடுத்தால அந்த நகை அந்த செத்து போன பையனோட. அப்போ இவா தான் கொலைகாரான்னு நினச்சிட்டு வாழை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுவிட்டாள். கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், ஒன்றும் புரியல அவளுக்கு. சரி என்ன பண்ணுறதுன்னு ஜெயிலில் இருந்தால். அதுக்கப்புறம் அப்போ ராஜாவோட பர்த்டேவோ யாரோ ஒரு தேசத்தில் ஒரு பர்த்டே வந்தது. அப்போ அவளை விடுதலை பண்ணிட்டான். அவளுக்காக தான் இருக்கான்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணிட்டான். ராஜாவுக்கு ரொம்ப வருத்தம், அப்படி தப்பு பண்ணிட்டோமே வாக்கிட்ட அப்படின்னு. ஆனால் அவள் திரும்பி வேறு ஊருக்கு போகிறா. இப்படி வேறு ஊருக்கு போகிற வழியில் அடுத்து இன்னொரு காடு வழியாக அவள் ட்ராவல் பண்ணுறாள். ரொம்ப டயர்டாயிட்டா. காவேரி திருஷ்டாவிஷ்டா பபூவாத காவேரி தஸ்ய ச அங்கனா தஸ்யை ஜலம் சமாதாத்தும் ஜகாம ககனம் வனம். அவ ஒரு காட்டு வழியாக போகிறா. நல்ல ஜேஷ்ட மாசத்தில் மத்தியான காலத்தில் நடந்து போயிட்டுருக்கா. ததோபி ச வனம் பிராப்தௌ மத்தியானே மாசி ஜேஷ்டகே. ஜேஷ்ட மாதம் ஆனி மாதம் இருக்கு இல்லையா, நல்ல வெயில் காலத்தை அப்படி போகிறா. ரொம்ப தாகமாக இருக்குது. ஒரு காட்டு வழியாக போகிறா. அவளை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இவர் தண்ணி எடுக்க போகிறார். இந்த கணானந்தன் போனார். ஆள் வர்ற அவளுக்கு பயம் வந்துடுத்து. இவ அப்படியே தேடிட்டு போகிறா. இவ தேடி பதிம் அன்வேஷயந்தி ஆஸ்துவனே ராத்திரி பிரவர்த்தத்தை. எப்படி சுற்றிகிட்டே இருக்கா. அதுக்குள்ள ராத்திரி ஆயிடுறது. சஞ்சாரவனே ராத்திரோ காவேரி பயசங்குலா. பயந்து இருட்டாடு. காட்டில் வர நல்லா இருட்டாடும் இல்லையா சீக்கிரத்தில். அழுது போய் எங்கேயோ ரூட்டு மாறி இவ போக சுற்றி கடைசியில் ஒரு பாழுங்கணத்தில் விழுந்துட்டா. ராத்திரி ஆகிடுத்து. இவன் அதுக்கப்புறமா அந்த கணானந்தன் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு பார்க்குற மனைவி விட்டுட்டு போன இடத்துல அவள் இல்லை.
அவன் எங்கெல்லாமோ தேடி பார்த்தான், கிடைக்கல. என்னடா இது, ராத்திரி வேற ஆயிடுத்து. சரி, இப்போ வேற ரூட்ல அவன் போறான், தேடிண்டே போறான். ஷனை ஷனை ரஜா ஆஜகாமன் விவஸ்திரக்ஷுதிதோ பிசனு. இப்படி அங்க தேடி இங்க தேடி இப்படி வளர்ந்தவன கடைசியில் தேவ பிரயாக கே க்ஷேத்ரே புண்ணியே முனிகணான்விதே. எங்கேயோ சுத்தினா தேவப்பிரயாகைக்கு வந்துட்டான். யாரு? இந்த கணானந்தன். அங்க வந்தான். அங்க சுவாமி கோவில்லாம் உண்டு இல்லையா? தத்ர கத்வா சவிப்ரேந்திரோ ராமம் லக்ஷ்மண சம்யுதம் பூஜனம் தஸ்ய கிருத்வா வை பக்தியா ச பரயாயுதஹ. ஓன்னு அழுதான் பகவானை பார்த்து. ராமா ராமா ராமாயணா நல்லா படித்தவர், வேதம் எல்லாம் தெரிஞ்சவர், ராமன் கதையெல்லாம் தெரிஞ்சவர். எல்லாம் பாரம் கலப்பு, குழந்தைகள் போயாச்சு, வீடு வாசல் தனம் போயாச்சு, சொந்த ஊரை விட்டு வந்தாச்சு, வந்த வேளை பிள்ளைகள் காணாம பைசத்து போயாச்சு, என்னன்னு தெரியல, மனைவி எங்கே போனான்னு தெரியல, என்ன வாழ்க்கை இதுன்னு எல்லாம் நொந்து போய் இருக்கிற சமயத்தில் தேவப்பிரயாக வந்தான். ராமனையும் லக்ஷ்மணனையும் பார்த்தான். ஓன்னு அழுதான். கொஞ்சம் அழுது 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 அப்புறம் பார்த்தா அந்த ஜலம் ஓடுறது. அலக்கணந்தா பகீரதி ஜகாம பிரம்ம குண்டே தூ ஸ்நானம் கிருத்வா யதா விதி வசிஷ்ட பிரவரே குண்டே ஸ்நாதவான் த்விஜசத்தமஹ. ஓன்னு அழுதான். அப்படியே தேவப்பிரயாக முங்கி 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 குளிச்சான். என்னமோ என்ன வாழ்க்கை, எப்படி இருந்த வாழ்க்கை இப்படி ஆயிடுத்து. அது தேவப்பிரயாகில் அப்படி குளிச்ச உடனே மனசுக்கு என்னமோ ஒரு உற்சாகம், ஒரு சமாதானம், ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை எல்லாம் வந்துடுத்து. சத்தியம், நான் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். பல பேர் குளிக்க வேண்டான்னு வருவா. ஆனால் என்னமோ தெரியாது, அங்கே போனோன்னு தேவப்பிரயாகில் முங்கிடணும் அப்படின்னு. யாரும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்துருக்க மாட்டா. பரவாயில்ல குருஜி பார்த்துக்குறோம், நான் சொல்ல ஈரத்தில் அதெல்லாம் பார்த்துக்கலாம் குருஜி அப்படின்னு. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். வயசானவாழ்லேருந்து குழந்தை அங்கே குளிக்கிறதும் எப்படியே வந்துடும். அங்கே போனால் எல்லாரும் குளிப்பா. நான் 2 இடத்துல மட்டும்தான் ஜனங்கள் நிறைய பேர் குளித்து பார்த்துருக்கேன். தேவப்பிரயாகை, ருத்ரப்பிரயாகை. நந்தப்பிரயாகை, கர்ணப்பிரயாகை, விஷ்ணு பிரயாகை தான் நான் பெருசாக பார்த்ததே கிடையாது. ரொம்ப நான் பார்த்து கர்ணப்பிரயாகையில் எல்லாம் இறங்குவான், வேடிக்கை பார்ப்பா. இல்லை யாராவது அங்கே அந்த ஊருக்கார யாராவது மரணம் அடைச்சிட்டான்னா அந்த கங்கை ஆத்தங்கரில் அந்த பணத்தை எரிச்சுட்டு அவள் குளிப்பா. மற்றபடி நான் அதுவும் நிறைய கூட்டமாக ஜனங்கள் குளிக்கிறத பார்த்ததுன்னா தேவப்பிரயாகையில் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஒரு முகிடனா எல்லாரும் இறங்கிடுவான். எல்லாருக்கும் ஆசையாக இருக்குது. நான் பார்த்துருக்கேன், கண்ணெதிர்க்க பார்த்துருக்கேன். குளிச்சுட்டு எல்லாருக்கும் முகத்தில் ஒரு பெரிய ஃப்ரெஷ்னஸ், மனசில் ஒரு கான்ஃபிடன்ஸ் எல்லாம் வந்துடும். தேவப்பிரயாகியோடைய மகாத்மியம். நான் இப்போ கதை சொல்லிட்டு இருக்கேன். நேரடியாக நான் 10-15 வருஷம் பார்த்துட்டு இருக்கேன். 10 வருஷமா. ரைட். ஜகாம பிரம்ம குண்டே தூ ஸ்நானம் கிருத்வா யதா விதி வசிஷ்ட பிரவரே குண்டே ஸ்நாதவான் த்விஜசத்தமஹ. உடனே அப்படியே சரி இங்கே இருக்கலாம், என்ன பண்ணுறது, என்ன அவர் தான் செது போகடா சொன்னார் இல்லையா? அதனால் இவர் குதிச்சு தற்கொலை பண்ணிக்கல. மாசமேகம் தத்ர குண்டே கங்காயாம் நித்யமேவஹி ஸ்நானம் ச விதிவத் சக்ரே பூஜனம் மாதவஸ்யஹி. ஒரு மாதம் அங்கேயே இருந்து குளிக்கிறது, பகவானை தொழறது, கிடைச்சதை சாப்பிட்றது, பகவான் நாமத்தை ஜபிக்கிறது. அவருக்கு தான் வேதம் பகவத் விஷயம்லாம் உட்காந்து இப்படியோ ஒருத்தர் உட்காந்து ஜபிப்பார். அப்பப்போ பண்டாட்டியை நினச்சி, பிள்ளைகளை நினச்சி, வாழ்க்கை நினச்சி அழுக வரும். ரகுநாதன் முன்னாடி உட்காந்து ராமநாமத்தை ஜபிப்பார். சமுத்தர கதாஹஸ்த சக்கரபாணே மகேஸ்வர சம்சாரார்ணவதோ மாங்கி ததாவை துக்கசாகராத். பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணார்.
ஹே பிரபோ கதாதரா சக்கரபாணி மகேஸ்வரா, இந்த சம்சார சாகர துக்கத்துலேருந்து என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்றுன்னு கதறின்ட்டு இருந்தா. சமுத்தர கதாஹஸ்த சக்கரபாணே மகேஸ்வர சம்சாரார்ணவதோ மாம் ஹி ததாவை துக்க சாகராத். சம்சார கடல்லேருந்து காப்பாற்று, துக்க சாகரத்தில் இருக்கேன், காப்பாற்று காப்பாற்று காப்பாற்று. கவலை வரும்பொழுதெல்லாம் உங்கள் மனசில் ஒரு கவலை, இறந்து போனவர்களை பற்றியோ, தொலைஞ்சு போனதை பற்றியோ, அடைஞ்ச நஷ்டத்தை பற்றியோ, உண்டான அவமானத்தை பற்றியோ, இதை பற்றியோ ஒரு கவலை வருது வச்சுக்கோங்களேன், பகவான்கிட்ட சொல்லி அழுங்கும். இத்யேவம் கதயன்னேவ சக்கரமாதவ பூஜனம் மாச ஏக அஸ்மின் பிரஜாதே து சவை பிராமண சத்தமக. அப்படியே பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கேயே இருந்துட்டு அப்புறம் யாராவது தட்சணெலாம் கொடுப்பா அப்படி வாங்கி வச்சுருந்தார். அப்புறம் ஒரு மாதம் ஆச்சு. என்னமோ மனசு ஒரு தைரியம், உற்சாகம், நம்பிக்கை எல்லாம் வந்தது. இருந்த பணத்தை கொண்டு இங்கே பல பேர் பழக்கமாக எடுத்து எல்லாருக்கிட்டையும் பிக்ஷையெல்லாம் வாங்கி அங்கே இருக்கிறவாளுக்கு ஒரு அன்னதானம், ஒரு போஜனம் எல்லாம் ஏற்பாடு பண்ணார். யதாசக்தியாஹி விப்ராம்ச்ச போஜயாமாஸ வை த்விஜः. அங்கே இருக்கவாளுக்கெல்லாம் போஜனம் ஏற்பாடு பண்ணார். எல்லாரும் சாப்பிட்டா. ராமஸ்ய பூஜனம் கிருத்வா ஜகாம ஸ்வகிருஹம் ததः. ராம பூஜைலாம் பண்ணார். என்னமோ மனசில் சரி ஊருக்கு போகலான்னு தோணி, ஒரு மாதம் கழிச்சு திரும்பியும் வாரணாசி போகலான்னு ஒரு தோணல் வந்தது. தஸ்மின் வனே சமாயாதோ யத்ராபச வியோகம். அப்போ திருப்பி அதே காட்டு வழியாக வர, இந்த காட்டில் தான் பெண்டாட்டியை விட்டோம். ஹே ராமா அப்படின்னு ராமநாம சொல்லுவோம். திடீர்னு பார்த்தா எங்கேயோ ஒரு அழுகுரல் கேட்குற, ஒரு ஸ்திரீயுடைய குரல். யாராவது காப்பாத்துங்களே, யாராவது என் குரல் கேட்கறதான்னு ஒரு குரல். எந்த பக்கமோ குரல் கேட்கறதுன்னு வந்தான். பார்த்தா ஒரு சதாந்த தர்ஷானந்த கூபே பதிதாம் ஸ்திரியமேகலாம். இந்த ஒரு பாழடைஞ்ச கணத்துக்குள்ளேருந்து ஒரு பெண்ணோட குரல் கேட்கறது. உடனே அந்த ஆள் கேட்குறான். ஒரே இருட்டாக இருக்குது, மேலே கொடி செடியெல்லாம் இருக்கும் இல்லையா, பாழடைஞ்ச கிணறுல. உடனே கேட்குறான், பிரச்சகாத்வம் சுபகே கதம் துவம் பதிதா பதிதாத்ரவை கிமர்த்தம் ரோதசே பத்ரே குத்ரதே நாயகோ கதக. யாரம்மா நீ, எப்படி ஏன் அழறா, எங்கே விழுந்த, உன் நாயகன் எங்கே போனான்? யக்ஷீவா கிண்ணரீவா துவம் ராட்சசீ தேவ கன்யகாஹ. நீ யக்ஷ பொம்பளையா, கிண்ணரையா, ராட்சசியா, இல்லை தேவகன்யா? கிமர்த்தம் ஆகதாசி துவம் வனே ராட்சச சேவிதே. இங்கெல்லாம் ராட்சசர்லாம் அலையும்படியானது வனத்தில் நீ எங்கே வந்தாய்? சத்தியம் வத மகாபாகே எத்தே மனசி வர்த்ததே. சத்தியத்தை சொல்லுமா, என்னால் முடிஞ்ச ஒத்தாசை பண்ணுறேன். கீழே குரல் வர்றது. கஸ்துவம் புருஷார்தூலோ யோ மாம் துக்க சமன்விதாம் பரிப்ரச்சசி மே துக்கம் தன்யோசி புவனே ததா. யார்பாணி, பகவானோட கிருப்பையில் வந்திருக்கா. நான் ஒரு பிராமண ஸ்திரீ, காவேரி என் பேர், என்னோட ஆதிகார பேர் கணானந்தன்னு பேர், எல்லா சாஸ்திரமும் தெரிஞ்சவர், தனம் புத்திரை எல்லாம் இருந்து வாரணாசியில் இருந்து வானாங்க. காலேன மகதா தனம் சர்வம் க்ஷயம் கதம். காலப்போக்கில் எல்லாம் போயிடுது. நானும் என் கணவரும் புத்திராச நிதனம் பிராப்தா வனே ராட்சச பக்ஷிதாக. ராட்சச தூக்கின்னு போயிட்டா, குழந்தைகளும் போயாச்சு. நாங்கள் 2 பேரும் இப்படியே வந்தோம். அதுக்கப்புறம் எங்கேயோ போனோம். ஒரு காட்டில் ஏதோ ஒன்று கிடச்சதை எடுத்துகிட்டு போனோம். ஒரு ஊருக்குள்ளே போனோம். எங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சு விட்டா, எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் நாங்கள் வந்து வனத்தில் வந்தோம். அப்போ எங்கள் வீட்டுக்காரர் தண்ணி எடுக்க போனார். மம பர்த்தா மகாபாக ஜலமானேது முத்தியத. ஜலம் எடுக்க போனார். அவர் வரவே இல்லை. அதுக்கப்புறம் நான் அவர் தேடின்னு வந்தேன், விழுந்துட்டேன். இந்த பாழங்கணத்தில் மேலே நிறைய தேன் கூடு இருக்குது, நிறைய தேனீக்கள்லாம் இருக்குது. அது அந்த தேனடையில டெய்லி தேன் சொட்டுது.
அந்த தேனை சாப்பிட்டுட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நானும் அப்பப்போ கத்தின்னு இருக்கேன் பகல் பொழுதெல்லாம். ஓன்னு அழறா. 1 மாதம் வாழ முடியுமான்னா அது என்ன இவர் சொல்லிட்டார்ல உசுரை விடக்கூடாதுன்னு. அந்த வார்த்தைகள் பகவான் பாருங்கள், அதுக்கு முன்னாடி அவளுக்கு அந்த தைரியத்தை கொடுத்துட்டார். ரைட், சில சமயங்கள் கடினமான சவால்களான சூழ்நிலைகள் வரும், ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். மதுபுக்த்வா து ஜீவாமி பத்தாகம் பூர்வ கர்மனா. பூர்வ கர்மா மாட்டின்னு இருக்கேன், அது தேன்னால உசுரை காப்பாத்தின்னு இருக்கேன். நீர் யாருன்னு சொல்லப்பா. எங்கேயாவது என்னுடைய ஆதிகாரை பார்த்தேலா? துவயா திருஷ்டோ கணானந்தோ ஹி பூசுர க்ஷீரம் க்ஷீக்ரம் வதமா மகாபாக யதி ஜானாசி ஜீவய. யாரப்பா நீ சொல்லுப்பா? அவனே அவன் சொல்கிறான் பிராமண வாச்சு. அஹம் ஹி தவ பர்த்தாஸ்மி கணானந்தோ ஹி பூசுரகமானந்தமா. புருஷன் கணானந்தன். தத் வியோகாத் பிரியே காந்தே கஷ்டம் ஜீவாமி சுந்தரி. அடே சுந்தரி பிரியே, உன்னை விட்டு நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேம்மா. தத்வியோகாத்தி சம்பிராந்தோ கதோ தேவ பிரயாகே. பைத்திய மாதிரி சுத்தினா தேவப்பிரயாக போயிட்டம்மா. தீர்த்தே தீர்த்த கணாதீஷே ராமம் ராஜீவலோச்சனம். உத்தமமான தீர்த்தத்துக்கு போன ராமன் ராஜீவலோச்சன் இருக்கானே, அவனை பூஜை பண்ண யதாவிதி. அங்கே வசிஷ்ட குண்டத்தில் குளித்தேன். மாசமேகம் விரதம் கிருத்வா நிராஹாரோ ஜிதேந்திரிய பிராமணான் போஜயித்வாஹம் யதா சக்தியா கதஸ்ததஹ. 1 மாதம் அங்கே இருந்தேன், விரதமெல்லாம் இருந்தேம்மா. பிராமண பூஜை பண்ணேன், முடிஞ்ச அளவுக்கு பிராமண போஜனம் பண்ணேன். அப்படி திரும்பி ஊருக்கு போகலான்னு வந்தேன். உன் குரல் கேட்டது. அப்புறமா சொல்லி எனக்கு காவேரிக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் 2 பேரும் ரொம்ப நாள் ஆயாச்சு. அவளும் ரொம்ப தீனமாக இருக்கா. வேறு மரம் செடி கொடியெல்லாம் வேறு அந்த பாழுங்கிணத்துல இருக்குது. சவுண்டு பேசும்பொழுது அவ்வளோ கிளாரிட்டி இல்லை. அப்போ உடனேயே அவளுக்கு சில சந்தேகங்கள் வரும். தன் புருஷன் தான் எப்படி நம்புறது? யாரோ இப்படியே பாழுங்கிணத்துல இருந்துட்டு இருக்கா, மேலே வந்து யாரோ விட்டா மாட்டின்ட்டாச்சுன்னா. அப்போ சில ரகசியமான 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச சில அந்யோன்யமான சம்பவங்கள் இருக்கும் இல்லையா? இப்போ ஸ்ரீமத் ராமாயணத்தை பார்த்தா இந்த காக்காசுர விருத்தாந்தம் சில விஷயங்கள்லாம் ராமன் சொல்லி விடுறான் ஆஞ்சநேயர்கிட்ட. அது மாதிரி சீதை சில விஷயங்களை ராமன் கிட்ட சொல்கிறான். ஸோ இதை வச்சுட்டு தான் சீதை வந்து இவன் ராமதூதன்னு ஒத்துக்கிறான். அந்யோன்யமான சில ரகசியங்கள் அது கணவன் மனைவிக்குள்ள மட்டும்தான் தெரியும். நோபடி எல்ஸ், ரைட்? அவ கணவன் மனைவிக்குள்ள சில ரகசியமான சங்கேத பாஷைகள், சீண்டல்கள், கேலிகள் சிலெல்லாம் இருக்கும் இல்லை? அப்போ கேட்டோன்னா அவன் அதுக்கெல்லாம் பதில் சொன்னான். உடனே அவன் சந்தோஷமாக கஷ்டப்பட்டு எப்படியோ அவளை மேலே கூட்டுண்டு வந்தான். திரும்பி 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படி நடந்தாங்க. திரும்பி அதே ஊருக்கே போகிறான். எந்த ஊரில் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாலும் அதே ஊருக்கு போகிறான். அந்த ஊர் ராஜா பார்த்தான். அவனுக்கு அப்புறம் ஐயோ தப்பு பண்ணிட்டே தப்பு மனசு உறுத்திகிட்டே இருந்தது. திருப்பி அந்த பக்கம் வரும்போது யாராவது பார்த்தா பரவாயில்லன்னு விசாரிச்சுட்டு தான் கடை வந்தால் உடனே அவளை அழிச்சுட்டு போய் ராஜா கிட்ட ராஜா மன்னிப்பெல்லாம் கேட்டு இவன் மேலே குற்றம் இல்லைன்னு தெரிஞ்சதுனால அவளுக்கு நிறைய தனமெல்லாம் கொடுத்து, தங்குறதுக்கு வீடெல்லாம் கொடுத்து, ராஜா வாழ்க்கையெல்லாம் கொடுத்து மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவளுக்கு எல்லாம் கிடச்சிப்பாங்க. பொண்டாடி கிடச்சாலா, அப்புறம் தனம் கிடச்சி விட்டா. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் இருந்து அவள் திரும்பி கிளம்புறான். தம்பதீர் வசதோ சத்ர பூபு பஞ்சபுத்திரகாக. அதுக்கப்புறமா அவளுக்கு அங்கே சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்ந்து அடுத்த லைஃப் ஸ்டார்டட். அப்புறம் 5 குழந்தைகள் வந்தாச்சு. பிருத்யா சமித்ரவர்கா சததைவாசம் யதா புரா. பழைய மாதிரியே நல்ல 5 குழந்தைகள் வந்துட்டா. புதுசாக 5 குழந்தைகள் பெற்றுட்டா. ஜகாம நகரே விப்ரஹ சகேராஜ்ஞாபிநந்திதஹ கத்வா வாரணாசி புரியாம் நனந்தே தேவவன்முனே. அப்போ அவள் அழகாக திரும்பியும் குழந்தைகளோட வாரணாசி போகிறா. ஆனந்தமாக வாரணாசி இருக்கா. அந்த ராஜா அவள்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவளுக்கு எல்லாம் மன்னிப்பு, அந்த ராஜாவுக்கும் சத்கதி கிடச்சது அப்படின்னு சொல்லி கணானந்தஸ்ய சங்கத்யா தஸ்தௌ வை தனதானதः அவனு நற்கதி அடைஞ்சார். கந்தன் சொல்றார், இதி வசிஷ்ட குண்டஸ்ய மாஹாத்மியாத் த்விஜசத்தமः பிரஷ்டஜாதாம் ததா லக்ஷ்மீம் புத்ராம் ச முனிசத்தம
घनानन्दस्य चरितं यः शृणोति सदा नरः पठेद्वा पाठयेद्वापि सोऽपि विष्णुपुरे वसेत्. இந்த கணானந்தனுடைய சரித்திரம் வசிஷ்ட மகிமையை சொல்லிடுது இல்லையா? எல்லாத்தையும் இழந்தார் பூர்வ ஜென்ம சாபத்தினால. ஆனால் தேவப்பிரயாகை வந்தார், ஒரு மாதம் தங்கினார், குளிச்சார், ரகுநாதனை பூஜை பண்ணார், திரும்பியும் மனைவி, திரும்பியும் நல்ல பேர், திரும்பியும் தனம் எல்லாம் கிடச்சி 5 குழந்தைகள், புதுசாக 5 குழந்தைகள் பெற்றுட்டார். தட் இஸ் லைஃப். இழந்ததை எல்லாம் மீண்டும் தரும், நல்லவனவெல்லாம் செய்யும் தேவப்பிரயாகைக்கு ஜெய் சொல்லிட்டு ஸ்கந்தன் சொல்றார், கணானந்தஸ்ய சரித்தம் யஸ் ஷுணோதி சதா நரஹ. இந்த கணானந்தனுடைய சரித்திரத்தை யார் கேட்கிறாளோ, யார் படிக்கிறாளோ, யார் படிக்க சொல்றாளோ, யார் சொல்றாளோ அவர்களுக்கும் விஷ்ணுபுரே வசேது, அவர்களும் விஷ்ணுலோகத்தில் வசிப்பார்கள். கேட்பவர்கள், படிக்கிறவர்கள் எல்லாரும் சத்கதி அடைவார்கள் அப்படின்னு கணானந்தன் சரித்திரத்தை வச்சுண்டு வசிஷ்ட தீர்த்தத்தின் மகாத்மியத்தை ஸ்கந்தன் சொன்னார். சூப்பர் அல்லவா? ஸோ பிரம்மகுண்ட கதை கேட்டாச்சு. ஓகேவா? இப்போ வசிஷ்ட தீர்த்தம், கணானந்தன், வாரணாசி, அவர் மனைவி காவேரி, இந்த கதையெல்லாம் கேட்டாச்சு. முடிஞ்சுடுதோ தேவப்பிரயாகை? முடியலையே, இன்னும் இருக்கே. மீண்டும் நாளை தேவப்பிரயாகின் இன்னொரு ரகசியமான மகாத்மியத்தோடு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பியூட்டிஃபுல்ல, இன்னும் அழகான விஷயங்கள் பாருங்க. தேவப்பிரயாகை சாதாரணமாக நினச்சிருந்தா அது அள்ள குறையாத தனமாலாம் இருக்கு. நமக்கு இன்னும் அள்ளுவோம். ராதே கிருஷ்ணா. जय बोलो गंगा मैया की जय, जय बोलो हिमालय पर्वतराज की जय, जय बोलो देवप्रयाग की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय, जय बोलो भारत माता की जय. सो देवप्रयाग, देवप्रयाग, देवप्रयाग. राधे कृष्णा.